வணக்கம் கைஸ். பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நேற்று அந்த வேலை வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வேலை முடித்தே ஒரு 6:45 கிட்ட ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பண்ணுற வேலை. ஜேசிபி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வேலை செஞ்சிருக்கு. வேலை செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஐடியா இல்லாத ஆளுன்னு நினைக்கிறேன். ஒரு வேலை சோம்பேறியாக இருந்திருக்கலாம். ஏன்னா டோசிங் வந்து பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடி மேடாக இருக்கிற இடத்த வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டோசிங் பண்ண மறந்துருக்கிறாங்க. ஸோ அது பண்ணியிருந்தாலே இந்த வேலை வந்து இப்போ ஃபுல்லாக ஃபினிஷிங்காக வேலை முடிஞ்சிருக்கும். அது வந்து பண்ணாமல் மண் போகிறதுக்கு இடம் இல்லை, ஸோ இட்டாச்சு வச்சு நீங்கள் வேலை செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேலை நிறுத்திட்டு போயிருக்காரு. நம்மளை வந்து கூப்பிட்டு வந்து காலையில் காட்டினாங்க. ஓகே, வேலை வந்து செஞ்சிடலாம். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அந்த மண் மட்டும் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ரோட்டில் கொஞ்சம் ஸ்லோப்பாக இருக்குது, கொஞ்சம் குத்தாக இருக்குது, அதை மட்டும் லெவல் பண்ணிட்டோம்னா வேலை ஃபினிஷிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நீங்கள் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த டைமும் இட்டாச்சு வந்து நீ வேலை செஞ்சுட்டும் டிப்பர் வந்து மேலே ஏறலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடுங்க. ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணி ஜேசிபி வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சிருக்கு. இட்டாச்சு வந்து வேலை செஞ்சுச்சுன்னா காசு தானே வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் நம்ம மாதிரி ஒரு ஆள் தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சது. லாஸ்ட்டாக இப்போ வந்து ட்ராக் ஃபுல்லாக ஓட்டிட்டேன். இந்த டோசிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய ஜேசிபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டோசிங் எடுத்து வச்சுட்டு பேக் இழுப்பாங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஃபினிஷிங் டெஸ்ட்டு, அது மாதிரி தான் இப்போ வந்து பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். வாங்க எப்படிலாம் எடுத்திருக்கேன், எவ்வளோ பெரிய ஸ்லோப்பு எப்படிலாம் எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இன்றைக்கி எங்கே வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து நேற்றே ஜேசிபியில் வந்து செஞ்சுருக்காங்க. செஞ்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா மண் சைடில் தான் அவங்களுக்கு போட முடியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதனால் திருப்பி போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மண் மட்டுமே ஜஸ்ட்டு லூஸ் பண்ணி அப்படியே தள்ளி விட்டு ரோடு லெவல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 20 அடி ஹைட்டு கிட்ட இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நேராக ஸ்லோப்பில் இருக்குது. இந்த ஸ்லோப்பில் இருக்கிற மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பர் ஏறுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லெவல் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. டிப்பரே அது மாதிரி லெவல் பண்ணி கொடுக்க சொன்னால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சைடில் மட்டுமே மண் அள்ளி போட்டுட்டு இருக்கிற மண்ணை மட்டும் அப்படியே ஜஸ்ட் அப்படியே டோசர் பண்ணி வந்திருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சரியாக பண்ணலை. இப்போ நம்மளை கூப்பிட்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிப்பர் வந்து மேலே ஏறணும். ஸோ எம்டி வண்டி மேலே ஏறணும், மேலேருந்து லோடு வண்டி கீழே இறங்கி வரணும். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லெவல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து அந்த பக்கம் வரைக்கும் நல்ல குழிங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் டிப்பரை வந்து ஃபஸ்ட்டு ஏறும்போது இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறாது. அதனால ஃபஸ்ட்டு அந்த இடத்துல மண் போட்டு லெவல் பண்ண போகிறேன். அதுக்கான மண் எங்கே இருக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேருந்து இது வரைக்கும். ஸோ அது ஒரு சின்ன ஒரு கேப் மட்டும் இருக்குது. அந்த கேப் மட்டும் நல்ல ஒரு குத்தாக இருக்குது, ஹைட்டாக இருக்குது மண். அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்லேயும் மண் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியல போல இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்க மண் எல்லாமே எடுத்து ஷிஃப்டிங் பண்ணி டோசிங் பண்ணி கீழே தள்ளி விட்டுட்டு பாருங்கள், இந்த இடத்துல வந்து கீழே தள்ளி விட்டுட்டு இங்கேருந்து அப்படியே லெவல் பண்ணி விட்டு ஒரு சின்ன லூஸ் மண் கூட இல்லாமல் ஃபுல்லாகவே ட்ராக் அடித்து லெவல் பண்ண பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து ஈஸியாக வந்து டிப்பர் வந்து மேலே ஏறதுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா லூஸ் மண்ணாக இருந்துச்சுன்னா டிப்பர் வந்து டயரை சுற்ற ஆரம்பிக்கும். ஏன்னா எம்டி வண்டி தானே, ஸோ டயரை சுற்ற ஆரம்பிக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக லூஸ் மண்ணி இல்லாமல் ஃபுல்லாகவே லெவல் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அதுதான் வேலை. இதுக்கு இது மாதிரி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மேலே வீடு கட்ட போகிறாங்க. நாங்கள் அதையும் போய் கட்டுறோம் பாருங்கள். ஸோ இதுதாங்க மேலே வந்து இருக்கிற இடமே, ஒரு மலை மேலே தான் இது வந்து வீடு கட்டுறாங்க. இங்கெல்லாம் வீடு கட்டி ஏறி வர்றதுக்கு என்னால் முடியல. வீடெல்லாம் கட்டிட்டாங்கன்னா எப்படி ஏறி வருவாங்கன்னு தெரில, ரொம்ப கஷ்டங்க. பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த ஸ்லோப்பு தாங்க, இந்த மண்ணை மட்டும் அப்படியே எடுத்து ஃபுல்லாக லெவல் பண்ண போகிறேன். அந்த பக்கம் ஃபுல்லாக தள்ளி லெவல் பண்ணி விட்டினா ஓரளவுக்கு லூஸ் மண் இல்லாமல் ட்ராக் அடிச்சுனா முடிஞ்சது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட்டில் ஒரு 2 அடி வந்து கீழே ஆழம் எடுத்துகிட்டு மண் ஃபுல்லாகவே லோடிங் பண்ணி கூட போகிறாங்க. அதுக்காக தான் இப்போ வந்து பண்ணுறது. இங்கே தான் வீடு கட்ட போகிறாங்க. ஏன்னா மேலே ஃபுல்லாக மரம் காடுங்க. பார்க்கலாம் எப்படி தான் செய்கிறோம் அப்படி சொல்லிட்டு.
லேயர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க மண் லூஸ் மண் எல்லாமே வந்து எடுத்துட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குத்து மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, ஸோ அந்த மண்ணோட பார்த்தீங்கன்னா மேடாக இருக்குது எல்லாமே எடுத்து கீழே எடுத்து வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லெவல் பண்ணி வச்சுருக்குங்க. ஆனால் இன்னொரு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் மட்டும் கொஞ்சம் குழியாக இருக்குது. இந்த குழியில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மண் எடுத்துகிட்டு வந்து திரும்ப வந்து கரெக்டான ஸ்லோப் வந்து கரெக்டாக கொடுத்துட்டோம்னா மேலேருந்து செகண்ட் கியர் போட்டு ஏற்றி வந்தால் கூட பாதி இந்த லூஸ் மண் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இந்த இடத்துல இருக்க எல்லாமே லூஸ் பண்ணி தான் செகண்ட் கியர் போட்டு அங்கேருந்து ஸ்பீடாக வந்தாங்கன்னா கரெக்டாக இந்த இடம் வரைக்கும் செகண்ட் கியரில் ஏறிடும். இங்கேருந்து தான் இன்னொரு வளைவும் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நல்லா டைட்டாக ட்ராக் அடிச்சு விட்டோம்னா இங்கேருந்து மேலே ஏறிடுங்க. அதுக்காக இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் மண் தனியாக பூட்டி விட்டுருக்காங்க. அந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து டோசிங் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வர போகிறேன். ஏன்னா அப்படி பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா மண் அது மாதிரி போட முடியும். அதே மாதிரி இன்னொரு டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இந்த வீட்டுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மண் வந்து கீழே விழக்கூடாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி கிட்ட ஹைட்டில் இருக்குது, அப்படியே கொஞ்சம் ஸ்லோப்பாக போயிட்டுருக்கு. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மண் லோடு கொடுக்கூடாதுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப் கொடுக்கணும். ஏன்னா லோடு வந்து பார்த்தீங்கன்னா ஏறும்போது மண் எடுத்துகிட்டு இறங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மண் எடுத்துகிட்டு விடாமல் இருக்க மாதிரி பார்க்கணும். மண் எடுத்து அதிகமாக இந்த இடத்துல கூட்டியும் விடக்கூடாது, அதையும் பார்க்கணுங்க. அதுக்காக தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மண்ணும் கூட்ட முடியாது. ஸோ பார்க்கலாம், ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒர்க்கு தான். நான் நினச்சா ஒரு 4 மணி நேரமாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மண்ணை மட்டும் அப்படியே இழுத்துட்டு வந்தோடனே மண் சீக்கிரம் முடிஞ்சதுங்க. அடுத்து இப்போ என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா அந்த மண்ணை மட்டும் எடுத்து போட்டு லெவல் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராக் அடிக்கணுங்க. கொஞ்சம் கூட லூஸ் பண்ணி இருக்கக்கூடாது, ஃபுல்லாக ட்ராக் அடிச்சு முடிச்சிட்டோம்னா அந்த வேலை வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இப்போது மதியத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்ஜினியர் சர்வீஸ் பண்ணுறதுக்காக ஆளுங்க வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்களா இல்லைன்னு தெரியலங்க. காலையிலே 10 மணிலாம் வர அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இல்லை நாங்கள் வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு சொன்னதுனால வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து இறங்கி ஒரு 10 மணி தாங்க வண்டி எடுத்து இறங்குறாங்க. ஏன்னா இன்னமும் காலையிலே வேறு எதுவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதே மாதிரி வாங்க இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நிழலாக தான் இருக்குது. மேலே இந்த இடத்துல மட்டும் தான் கொஞ்சம் வெயிலாக இருக்குது, உள்ளெல்லாம் கொஞ்சம் நல்ல நிழல் தாங்க. அதனால் அந்த பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கலாம். சரிங்களா, ஜேசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணை ரொம்ப எடுத்து மேலே போட்டுருக்காங்க பைத்தியக்காரங்க. அதெல்லாம் எடுத்து கீழே போட்டு லெவல் பண்ணி விட்டு போடாமல் ஜேசிபியில் டோசிங் பண்ணிருந்தா நல்லா அருமையாக டோசிங் பண்ணி எடுத்து கீழே விட்டுருக்கலாம். மேலே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை தெரியலங்க. ஆனால் அந்த பெண்டிங் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பெண்டிலேருந்து கொஞ்சம் பக்கம் இருக்கிறாங்க, கொஞ்சம் லூஸ் மண்ணாக இருக்கிறதுனால வண்டி ஏறாது. ஸோ டயர் வந்து சுற்றிட்டே இருக்கும், ஃபுல்லாக ட்ராக் அடிக்கணும். இந்த வண்டத்தில் வச்சு எப்படி ட்ராக் பண்ணி என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல. அதெல்லாம் முடிஞ்சது ஆக்சுவலாக டோசிங் பண்ண மாட்டேன், ஆனால் என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை, இந்த வேலையை டோசிங் பண்ணி தாங்க ஆகணும். முடிஞ்ச வரைக்கும் மேலே அந்த மண் எல்லாமே கட் பண்ணி ஸ்லோப்பு கொடுத்துட்டேங்க. ஸ்லோப் கொடுத்து கரெக்டாக டிப்பர் போகிற அளவுக்கு வந்து ட்ராக் அடிச்சிட்டேன். ட்ராக் அடிச்சு லாஸ்ட்டாக என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேசிபியில் பேக்கில் டோசர் வச்சுட்டு இழுத்துட்டு வந்து லாஸ்ட்டாக ஃபினிஷிங் ஒர்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுதாங்க இப்போ வந்து பண்ணிட்டுருக்கேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் லைட்டாக தான் எடுத்திருக்கேன், ஏன்னா லூஸ் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட்டாக வேலை முடிய போதுங்க, லாஸ்ட்டாக வேலை முடிச்சுட்டு காட்டுறேன். வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சதுங்க. வேலை வந்து ஃபுல்லாக முடிஞ்சது. மேலேருந்து பார்த்தீங்கன்னா பேக் டோசிங் வச்சு பார்த்தீங்கன்னா பேக்கில் இழுத்துட்டு வந்துட்டு லூஸ் மண் மொத்தத்தையும் வந்து இழுத்துட்டேன். இந்த இடத்துல கூட்டி விட்டதுன்னா கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா டிப்பர் ஏறும்போது ஃபஸ்ட்டு இந்த இடத்துல லோடாகி வந்து வண்டி நிற்கும். அதுக்காக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே ட்ராக் அடிச்சிடுங்க. ஃபுல்லாகவே ட்ராக் அடிச்சுட்டு இதுக்கு மேலே இந்த மண் லூஸ் மண் எடுத்துகிட்டு திரும்பவும் ட்ராக் அடிச்சு விட்ருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நிற்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. காலி வண்டியாக இருந்தாலும் சரி, எம்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 யூனிட்லாம் வண்டி மேலே ஏறாது. 2 யூனிட் வண்டியில் 1 யூனிட் லோடு எடுத்துகிட்டு வேணால் மேலே ஏறலாங்க, அதுக்கான வேணால் வாய்ப்பு இருக்குது. ஸோ சிம்பிளாக முடிஞ்சிடும். சைட் யார் வந்து நான் வண்டி நிறுத்திட்டு போகிறப்போ வந்து யாரோ பார்த்துட்டு போயிருக்காங்க பார்த்தீங்களா, ஃபினிஷிங்காக வேலை முடிச்சாச்சு. ஸோ தாராளமாக வண்டி வந்து மேலே ஏறத்துக்கு ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா மண் எந்த மண்ணும் லூஸ் மண் கிடையாது, டயர் வந்து சுற்றுறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. பார்க்கலாம் அடுத்த சைட் அப்படி சொல்லிட்டு டாட்டா. இன்றைக்கி வேலை முடிச்சது.